திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமான் சிவபெருமான் கூத்தப் பெருமான் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று ஐந்தாம் திருமுறை என்றதுமே அனைவரும் அறிவீர்கள் திருக்குறுந்தொகை என்பதை. இந்த திருக்குறுந்தொகையிலே பாடியிருக்கிற திரு அரிசிற்கரைப்புத்தூர் 61வது பதிகம். நேற்று நாம் திரு அரிசிற்கரைப்புத்தூரை விரிவாக நாம் பார்த்தோம். திருப்பழையாறை வடதலிலிருந்து வணங்கி திருவானைக்கா செல்லுகின்ற பொழுது பொன்னி நதி கரையினுடைய 2 மருங்கில் உள்ள சிவத்தலங்களை எல்லாம் பாடி பரவியவற்றுள்ளே ஒன்று இந்த திரு அரிசிற்கரைப்புத்தூர். இந்த பதிகத்திலே 3வது பாடலை பெருமானிடத்திலே நாம் விண்ணப்பிக்க வேண்டும். பாடலை நாம் முதலில் காண்போம். அரிசிலின் கரை மேல் அணியார் தரு புரிசை நம் திருப்பத்தூர் புனிதனை பரிசொடும் பரவி பணிவார்க்கு எல்லாம் சுரிசில் நன்னெறி தோன்றிடும் காண்மினே என்று பாடுகிறார். அரிசிலின் கரை மேல்ன, அரிசில் என்பது இங்கே அரசலாறு. அரசலாற்றினுடைய கரையின் மேலே உள்ள அழகு நிறைந்த மதிலை உடையது. மேல் அணியதரு புரிசை, அழகேனே மதிலை உடையது இந்த நம்ம திருப்பத்தூர் அழகாபுத்தூர். அப்படிப்பட்ட புனிதரை வணங்க வேண்டிய முறைப்படி வணங்கணும். அதுதான் சொல்றார், பரிசோடும் பரவி. அவர் எப்படி வணங்க வேண்டும் என்ற முறையோடு பரவி யாரெல்லாம் பணிகிறார்களோ அவர்கள் எல்லாம் குற்றமற்ற நல்ல நெறி தோன்றும். அவர்கள் நல்ல நெறிக்கு வருவார்கள். தீநெறியில் அவர்கள் சென்றாலும் கூட இந்த பெருமானை வணங்க வேண்டிய முறைப்படி வணங்கினால் அந்த தீநெறி நீங்கி நன்னெறியை அடைவார்கள். காண்பீராக என்று பாடுகிறார். காண்மினே என்ன, எல்லோரும் காணுங்கள் என்கிறார். அரிசிலில் அரிசிலாற்றினுடைய கரை. அணியார் அழகு பொருந்தி. அணி என்ன அழகு. மதில்கள் ரொம்ப அழகா இருக்கு. மதில்கள்லாம் அந்த மதில்களோடு கூடிய ஊர் அந்த அரிசிற்கரைப்புத்தூர். புனிதன் என்றால் தூய்மையானவன் பொருள். பரிசோடு பொருந்திய நல்ல தன்மையோடு பொருள். பரிசு என்பது நல்ல தன்மை. பரவி தோத்தரித்து பணிவார்க்கு எல்லாம் வணங்குபவர்கள் அத்தனை பேருக்கும் குற்றமற்ற நல்ல நன்னெறி. என்ன நெறி? வீட்டு நெறி. அந்த வீட்டு நெறி அவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், உண்டாகும் என்கிறார். பாடலை நாம் பெருமானிடத்திலே பாடி விண்ணப்பிப்போம். அரிசிலின் கரை மேல் அணியார்தரு புரிசை
நம் புத்தூர் புனிதனே பரிசடும் பரவி பணிவார்க்கு எல்லாம் பரிசொடும் பரவி பணிவார்க்கு எல்லாம். பணிதல் தான் இங்கே முக்கியம். தலை தாழ்த்தி வணங்கணும். தலையே நீ வணங்க என்ன வாழ்த்த வாயும் சொல்லு, வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சம் சொல்லும் பொழுது தாழ்த்த சென்னியும் என்கிறார். அப்படி வணங்கணும், பணிவு இருக்கணும். அந்த பணிவார்க்கு எல்லாம் துரிசில் நன்னெறி தோன்றிடும். குற்றம் அற்ற நல்ல நெறி தோன்றிடும் காண்பீர்களாக பார்ப்பீர்களாக. இல்லை துரிசில் நன்னெறி தோன்றிடும் காண்மினே. திருச்சிற்றம்பலம். எனவே திரு அரிசிற்கரை புத்தூர் சென்று அங்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற சிவாம்பிகை சௌந்தரவ நாயகி அழகம்மையுடன் அவர் படிக்காசு வைத்த பரமன் சொர்ணபுரீஸ்வரர் அவரை வணங்கி அந்த பெருமானையும் பெருமாட்டியையும் வணங்கி பேரருளை பெற்று அவன் அருளாலே அவன்தாள் வணங்கினால்தான் அவளை வணங்கி அவருடைய அருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் வாழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்கடந்து விடைபெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.